श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीशैलेशदया पात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्. அடியேன் முன்னாடி தெரிவித்தபடி இந்த ஸ்தோத்திரதாரா என்கிற ஒரு அற்புதமான ஸ்தோத்திர அனுசந்தான ரூபமான ஒரு காரியக்கிரமம் என்ன இருக்கோ, இந்த காரியக்கிரமத்தை மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி அதற்கு ஒரு விசேஷமான ஸ்தானத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்கும் பரம பூஜ்யரான பகவத் ராமானுஜருடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அபிநவ ராமானுஜராக பிரகாசிக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயணஜா ராமானுஜீயர் சுவாமி திருவடி தாமரைகளுக்கு அடியனுடைய சாஷ்டாங்க பிரணாமங்கள். அப்படியே இந்த ஒரு ஸ்தோத்திரதாரா என்கிற சீரீஸ் என்ன ஆச்சரியமா நடந்து வருதோ, அதற்கு வேண்டிய அகாடமிக் சப்போர்ட் என்ன இருக்கோ அதையும், அதுக்கு வேண்டிய ஆர்த்திகமான என்ன சௌகரியமோ அந்த சௌகரியத்தை ஏற்படுத்தி வித்வானேவ விஜானாதி வித்வஜ்ஜன பரிஷ்ரமம் என்கிறபடியே எப்படி இந்த விஷயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற விஷயத்துல விசேஷமான ஒரு கவனத்தை கொடுத்து இதை ஆச்சரியமாக நடத்தி வரும் ஸ்ரீமதி இத்தியாதி அடியனுடைய சிறு தகப்பனாராகவும் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே மிகவும் பெரிய வித்வானாக இருக்கக்கூடிய ஸ்ரீ எம்.ஏ. வெங்கடகிருஷ்ணன் சுவாமிக்கு அடியனுடைய சாஷ்டாங்க பிரணாமங்கள். இந்த ஒரு ஸ்தோத்திரதாராவை கேட்டு வரும் அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் அடியனுடைய சாஷ்டாங்க பிரணாமம். அடியனுக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய விஷயம் வரதராஜஸ்தவம் என்கிற ஒரு ஸ்தவத்தினுடைய 56வது ஸ்லோகத்திலிருந்து 60வது ஸ்லோகத்தின் வரியில் இருக்கக்கூடிய 5 ஸ்லோகங்கள். இந்த வரதராஜஸ்தவம் அப்படின்றது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சபடியே பெருமாள் கோயில் அப்படின்னு சம்பிரதாயத்துல பேர் இருக்கக்கூடிய ஸ்ரீ காஞ்சி கஷேத்திரம். இந்த காஞ்சி கஷேத்திரத்துக்கு விசேஷமான ஸ்தானம் எல்லாம் உண்டு. அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரவதி செய்வ சப்தைதா மோக்ஷதாயகான்னு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய 7 நகரங்களில் ஒன்று. அதை தவிர அதற்கு விசேஷமான எத்தனையோ வைபவங்கள் எல்லாம் உண்டு. அதை பத்தி இப்போ அடியேன்னு சொல்ல போகல. அந்த காஞ்சி கஷேத்திரத்துக்கு அதிதெய்வத்தம்னு சொல்லக்கூடிய ரீதியில அத்தியக்ஷனாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல விளங்கக்கூடிய பகவான் வரதராஜா, வரதன் அப்படின்னு பக்தர்களுக்கு ரொம்ப சௌலபியமான ஒரு திருநாமம் வரதன் அப்படின்னு. ரொம்ப சுலபமான ஒரு பெயர். ரொம்ப ஒரு கன்னடத்துல சொல்லுவாங்க முத்தாத ஹெசரு அப்படின்னு. ரொம்ப சுலபமா சொல்லக்கூடியது, யாரு வேணுமானாலும் சொல்லலாம் சுலபமா. இந்த மாதிரி அந்த வரதராஜன்
பகவானான வரதன். அந்த வரதனுடைய விஷயமாக சுவாமி கூரத்தாழ்வான் பண்ணி இருக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு ஸ்தோத்திரம். இதற்கு இன்ட்ரோடக்ஷனாவே நிறைய விஷயங்கள் சொல்லணும். அதெல்லாம் அடியனுக்கு முன்னாடி இந்த உபன்யாசங்களை அனுகிரகித்த சுவாமிகள் சொல்லியிருப்பார்னு சொல்லி நேரா விஷயத்துக்கு வரேன். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்லோகங்களில எந்த ஒரு சம்ஸ்கிருத பாஷை உபயோகம் பண்ணப்பட்டிருக்கோ அந்த சம்ஸ்கிருத பாஷையானது மிகவும் கடினமான ரீதியில இருக்கக்கூடிய ஒரு பாஷை. இந்த இடத்துல பண்ணிருக்கக்கூடிய ஒரு பிரயோகங்கள் எல்லாம் அது சம்ஸ்கிருதம் நன்றாக தெரிஞ்சு வியாக்கரண சாஸ்திரம், அலங்கார சாஸ்திரம் இது ரெண்டும் நன்றாக தெரிந்தவர்களுக்கே கொஞ்சம் கடினமான விஷயம்தான். அதை அப்படியே அந்த பதங்களுடைய அர்த்தத்தை புரிஞ்சுண்டு அதுல இருக்கக்கூடிய பாவங்கள் சம்ஸ்கிருத அலங்கார சாஸ்திரம்னு சொல்லுவா. அத லௌகிகமா ஒரு விதமா டிரான்ஸ்லேட் பண்ணுவா ரெட்டரிக் அப்படின்னு. அந்த ரெட்டரிக் அப்படின்றது ரொம்ப தப்பான ஒரு டிரான்ஸ்லேஷன். ஏதோ ஒரு ரெட்டரிக்னுடைய ஆஸ்பெக்ட் கூட இருக்கு. ரெட்டரிக் இஸ் ஜெனரலி யூஸ் இன் நெகட்டிவ் சென்ஸ் நோவடேஸ். அதனால அந்த அலங்கார சாஸ்திரத்தினுடைய பெருமை, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரசம், பாவம், பாக்கம், நாரிக்கேட பாக்கம், திராட்சா பாக்கம் அப்படின்னு சொல்லுவா. அப்படியே ஸ்ருங்காராதி ரசங்கள், அப்படியே ஔச்சித்யம், அப்படியே இன்னும் எத்தனையோ அம்சங்கள் இருக்கு. துவனி, இதெல்லாம் எத்தனையோ அம்சங்கள் எல்லாம் அலங்கார சாஸ்திரம் என்கிற சாஸ்திரத்துல சம்ஸ்கிருதத்தை சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இதுல நிறைய நிறைஞ்சிருக்கு. அதை தவிர எப்படி அந்த சப்தாலங்காரங்கள் அப்படின்னு சொல்றது, அர்த்தாலங்காரங்கள் அப்படின்னு சொல்றது, அதெல்லாம் நன்றாக தெரிந்தால்தான் இதை நன்றாக ரசிக்க முடியும். அப்படி இல்லாமல் போனால் எத்தனையோ சம்ஸ்கிருதம் தெரியாதவர்கள் சொல்றதோ கேட்கிறதோ அதெல்லாம் கொஞ்சம் கடினமான விஷயம்தான். இருந்தாலும் நமக்கு பகவானுடைய ஒரு மகிமை எப்பேற்பட்டது. அதாவது பிரகிருத்தத்துல பஞ்சஸ்தவங்கள்னா சுந்தரபாகுன்னு சொல்லக்கூடிய அந்த அழகர்னு தமிழ்ல பேர் இருக்கக்கூடிய பகவான், அவருடைய பெருமை என்ன, பகவானுடைய அந்த அதிமானுஷமான ஒரு பெருமை என்ன, வரதராஜன் சொல்லக்கூடிய தேவப்பெருமாள், தமிழ்ல சுலபமான பேர் தேவப்பெருமாளுடைய பெருமை, இப்படி தாயாருடைய பெருமை ஸ்ரீஸ்தவம், இது வரதராஜஸ்தவம். இப்படி அந்தந்த ஸ்தவத்துல அந்தந்த பகவானுடைய ஒரு பெருமை நமக்கு தெரியுது. அந்த திருஷ்டியில நமக்கு எவ்வளவு முடியுறதோ அந்த அளவுக்கு சொல்றது கேட்கறது, இது ரெண்டும் உத்தமமான காரியம்தான். சம்ஸ்கிருதமே தெரியாதுன்னு விட்டுடுறது காட்டிலும் நமக்கு அலங்கார சாஸ்திரமோ வியாக்கரண சாஸ்திரமோ தெரியலையே, அதனால இதை எப்படி ரசிக்க முடியும் அப்படின்னு விட்டுடுறது காட்டிலும் இன்னைக்கு நமக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு நாம புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றது இருக்கோம், கேட்கறது இருக்கோம், அவகாசத்தை நாம் எடுத்துக்கொண்டு இதை அனுசந்தானம் பண்ணலாம்னு அடியனுக்கு தோன்றது. அடியன் சொல்ற விஷயத்துல ஏதாவது தப்பு இருந்தால், அபச்சாரம் ஏற்பட்டிருந்தால் க்ஷமிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள். பிரகிருதத்துல 56வது ஸ்லோகம். ரம்பாஸ்தம்பாः கரிவரகராः காரபாஸ்ஸாரபாஜः வேஷாஸ்லேஷா அபி மரகதஸ்தம்ப முக்யாஸ்துலாக்யாः சாம்யம் சம்யக் வரதன ததுः சர்வமுர்வோஸ்த்வதூர்வோः நஹ்யைஸ்வர்யம் தததி ந ததா யௌவனாரம்பஜிரும்பாः. இந்த அனுசந்தானத்தை எல்லாரும் இன்னொரு வாட்டி கேட்கணும்னு அடியேன் இன்னொரு தடவை இந்த ஸ்லோகத்தை சேவிக்கிறேன். ரம்பாஸ்தம்பாः கரிவரகராः காரபாஸ்ஸாரபாஜः வேஷாஸ்லேஷா அபி மரகதஸ்தம்ப முக்யாஸ்துலாக்யாः சாம்யம் சம்யக் வரதன ததுः சர்வமுர்வோஸ்த்வதூர்வோः நஹ்யைஸ்வர்யம் தததி ந ததா யௌவனாரம்பஜிரும்பாः. இந்த பகவானுடைய ஒரு திவ்யமங்கள விக்கிரகம் அப்படின்றது பிரசித்தமான விஷயம். அது அத்தியந்த சௌந்தரிய யுக்தமானது. அதுல சம்ஸ்கிருத அலங்கார சாஸ்திரத்தினுடைய முறையில 2 விஷயம் சொல்லுவா. சௌந்தரியம்னு ஒண்ணு, லாவண்யம்னு ஒண்ணு. அதாவது இப்போ
ஒரு சுந்தரமான ஒரு ஸ்திரீ இருக்காருன்னா இந்த உதாரணத்தை கொடுக்கிற அலங்கார சாஸ்திரத்தை அதனால இதை சொல்றேன், யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது. சுந்தரமான ஒரு ஸ்திரீ இருக்காருன்னா சில பேர் ஸ்திரீகளுக்கு ஓவராலா அவளை பாக்குறதுக்கு ரொம்ப நன்னா இருப்பார். ஆனா ஒவ்வொரு அந்த கண்ணினுடைய அழகோ, மூக்கினுடைய அழகோ, காதனுடைய அழகோ அது சாதாரணமா தான் இருக்கும். இன்னொரு சில ஸ்திரீகளுக்கு அந்த அவயவ சோபைன்னு சொல்லுவார். அந்த ஒவ்வொரு அவயவம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஆனா சமுதாய சோபை இருக்கு. அதற்கு சௌந்தரியம்னு ஒண்ணு சொல்றது, லாவண்யம்னு ஒண்ணு சொல்றது. சமுதாய சோபைன்னு ஓவரால் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கான்னு சொன்ன அதுக்கு சௌந்தரியம்னு பேர். ஓவரால் பாக்குறதுக்கு அழகா இல்லாமல், அந்த அளவுக்கு அழகா இல்லாமல் இருந்தாலும் கூட ஒவ்வொரு அவயவத்துக்கு விசேஷமான அழகு இருக்குன்னு சொன்னா அது லாவண்யம் சொல்லுவோம். ஆனா பகவானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய ஒரு பெருமை அப்படி என்னன்னு கேட்டா சௌந்தரியமும் நிறைஞ்சிருக்கு, லாவண்யமும் நிறைஞ்சிருக்கு. தனித்தனியா பகவானுடைய ஒரு அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய அவயவங்கள் அதெல்லாம் நமக்கு ராமாயணத்துலதான் ஆச்சரியமா சக்கரவர்த்தி திருமகனை வர்ணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல வருது. அப்படியே கிருஷ்ணாவதாரத்திலையும் கண்ணனை வர்ணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல வரக்கூடிய விஷயம். அது தோள் கண்டார் தோளே கண்டார் அப்படின்னு நம்ம சம்பிரதாய கிரந்தத்துல காட்டுறாரு. அப்படியே யாராவது சக்கரவர்த்தி திருமகனுடைய அந்த தோள் அழகை பார்த்தார், அந்த தோழையே பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் திருவடியை பார்த்துட்டு அப்படியே திருவடியில அப்படியே அந்த திருஷ்டி அப்படியே எங்கேயும் அசையாமல் அங்கேயே இருக்கும். அந்த மாதிரி அந்த பகவானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய ஒவ்வொரு அங்கமும் அவ்வளவு விசேஷமான ஒரு அழகை உடைத்தானது. அதை எப்படியெல்லாம் வர்ணிக்கலாமோ அதெல்லாம் கவி சமயம்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. லௌகிகமான திருஷ்டியில நமக்கு என்ன இது எப்படி இருக்கே அப்படின்னு இருந்தாலும் கவி சமயம்னு சொல்லி அது கவிகள் மட்டும் அவ கொஞ்சம் சில சமயத்துல அதுல உத்பிரேக்ஷைன்னு சொல்லுவார், எக்ஸாஜரேஷன், அப்படியே அதிசயோக்தின்னு சொல்லுவார். அந்த அதெல்லாம் இந்த ஒரு இதுக்கு அழகுதான். லௌகிகமா என்ன சொல்லுவார்னா கவிதைக்கு பொய் அழகு அப்படின்னு சொல்லுவார். ஆனா கவிதைக்கு பொய்ன்னு இந்த இடத்துல பொய் கிடையாது. பகவானுடைய ஒரு திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய அந்த அவயவங்களுடைய ஒரு அழகை நாம் எவ்வளவு எக்ஸாஜரேட் பண்ணாலும் அது போராது. இன்னும் எக்ஸாஜரேட் பண்ணாலும் அதெல்லாம் தகும் அந்த இடத்துக்கு. ஏன்னா அந்த அழகுன்றது அவ்வளவு ஆச்சரியமானது. ஏன்னா அது திவ்யமான ஒரு அழகு, லௌகிகமான அழகு இல்லை. அதனால இங்க என்ன சொல்றாருன்னா அந்த பகவானுடைய ஊருன்னு சொல்றோமோ இல்லையோ அந்த ஊரு பிரதேசத்தை இங்க வர்ணிக்கிறார். தொடைன்னு சொல்லுவா லௌகிகமான பாஷையில. அது எப்படின்னா ரம்பா ஸ்தம்பாஹா, அதை ஒரு வாழையினுடைய அந்த மரம்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டெம் ஆஃப் தி பனானா ட்ரீ ஆர் பனானா பிளான்ட் எப்படி வேணா வச்சுக்கலாம். வாழை மரம்னு சொல்லுவா. அது செடின்னு சொன்னா மரம்னு சொல்லாமா செடின்னு சொல்லாமா அதெல்லாம் சர்ச்சையெல்லாம் இருக்கு பிரகிருதத்துல பிரஸ்துதம். அப்படின்னு சொல்லாமா இல்ல யானையினுடைய தும்பிக்கைக்கு சதிர்ஷமா இருக்குன்னு சொல்லாமா இல்ல ஒரு மரகதமயமான ஒரு ஸ்தம்பம் அதாவது ஒரு தூண் அப்படின்னு சொல்லாமா, எப்படி சொன்னாலும் அதுல ஒரு அனுபவத்தி இருக்கவே இருக்கு. ஏன்னா லௌகிகமான திருஷ்டியில சொல்றதா என்றால் யானையினுடைய தும்பிக்கை மாதிரி இருக்குன்னா யானையினுடைய தும்பிக்கையில எத்தனையோ அந்த ரொம்ப அது ரஃபா இருக்கு. ஆனா பகவானுடைய இந்த தொடையானது அப்படி கிடையாது, அது ரொம்ப கோமலமாக இருக்கும். சரி, நாம அதை ஒரு வாழை மரத்துக்கு அதை இந்த மாதிரி அப்படின்னு சொல்லலாம், உப்பமான்னு சொல்லுவா, இங்கிலீஷ்ல சிமிலின்னு சொல்லுவா. அதற்கு இதை கம்பேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். வாழை மரம் அப்படியே தொட்டாலே அப்படியே ஜில்லன்னு இருக்குமா. ஆனா பகவானுடைய ஒரு தொடையானது அந்த மாதிரி அவனுடைய அந்த ஊரு பிரதேசமானது அந்த மாதிரி கிடையாது. சரி, ஒரு மரகத ஸ்தம்பம் அப்படின்னு சொல்லலாம்னு அதுவும் கூட இட் இஸ் நாட் அப் டு தி மார்க் டு பி கம்பேர் டு தி portion of that portion of the divine form of the Lord. இந்த மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய எந்தெந்த ஒரு பொருளை நாம் இதுக்கு வர்ணிக்கலாமான்னு கேட்ட
எல்லா சிமிலிகள் எல்லா உபமைகள்லையும் ஏதோ ஒரு பொருள் இருக்கு. அதனால நாம எந்த ஒரு பொருளுக்கும் இந்த பகவானுடைய தொடைகளுடைய அழகை நாம் கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய சாராம்சம். இதுக்கு லௌகிகமான ஒரு உதாரணம், அதாவது அலங்கார சாஸ்திரத்திலேயே ஒண்ணு இருக்கு. அதாவது என்னன்னா அனன்மயாலங்காரம்னு சொல்லுவார். அனன்மயாலங்காரம்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருளுக்கு கம்பேர் பண்றதுக்கு வேற எதுவுமே கிடையாது. அப்போ அதற்கு அனன்மயாலங்காரம்னு பேர். அதற்கு ராமாயணத்திலிருந்து ஒரு உதாரணத்தை, ஆச்சரியமான உதாரணத்தை எடுக்கிறேன். ககனம் ககனாகாரம் சாகர சாகரோபமஹ ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோரிவா. சக்கரவர்த்தி திருமகன் எல்லாருக்காட்டிலும் உசந்த ஒரு தனுர்வித்யில பெரிய மகான். அதனால சக்கரவர்த்தி திருமகனுக்கு சமானமான ஒரு வாரியர் யாருமே கிடையாது. அந்த பக்கத்துல யார் இருக்காங்க? ராவணன், இந்திரனையே ஜெயிச்சவன், எல்லா தேவதைகளையும் ஜெயிச்சவன். அதனால அவனுக்கும் ஈக்குவல் யாரும் கிடையாது. அப்பேற்பட்ட ரெண்டு பெரிய ஒரு பவர் சென்டர்ஸ். அவ ரெண்டு பேருக்கும் யுத்தம் நடக்கிறதுன்னு யாருக்கு எதுக்கு யாருடைய யுத்தத்துக்கு அதை கம்பேர் பண்ண முடியும்? அதற்கு வால்மீகி ஆச்சரியமா காட்டுற ககனம் ககனாகாரம். இந்த ஆகாசத்துக்கு எதை கம்பேர் பண்ண முடியும்? எந்த பொருளை கம்பேர் பண்ண முடியும்? ஆகாசத்துக்கு ஆகாசம்தான் கம்பேரபிள். அப்படியே இந்த உதவி சாகரக கடல் மாதிரி இன்னொரு பொருள் ஏதாவது உண்டா உலகத்துல? எதுவுமே கிடையாது. கடல் எது மாதிரி இருக்கு? கடல் மாதிரி தான் இருக்கு. சாகரகா சாகரோ. அப்படியே ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர். சக்கரவர்த்தி திருமகனுக்கும் ராவணனுக்கும் நடக்கக்கூடிய யுத்தத்தை யார் ரெண்டு பேருடைய யுத்தத்துக்கு கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டு எந்த ரெண்டு பேருடைய யுத்தத்துக்கும் கம்பேர் பண்ண முடியாது. அதற்கு அதுவே உப்புமை அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி அதுதான் இங்க சொல்ற. இது யாத்தே சம்பிரம்பாரம் ஸ்தம்பாஹ கரிவரகராஹ காரபாசாரபாஜஹ வேஷாஸ்லேஷா அபி மரகதஸ்தம்ப முக்யாஸ்துலாக்யாஹ சாம்யம் சம்யக் வரதனததுஹு சர்வமுர்வோஸ்த்வதூர்வோஹோ. எதை நாம் பார்த்தாலும் கூட உன்னுடைய அந்த தொடைகளினுடைய அழகை கம்பேர் பண்றதுக்கு இந்த உலகத்திலேயே இந்த பூமியிலேயே எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த ஐஸ்வர்யமோ அந்த ஒரு யௌவனத்தினுடைய ஒரு உன்மேஷமோ வேற எந்த ஒரு பொருள்லையும் கிடையாது. எல்லா பொருளையும் நம்ம எதுக்கு கம்பேர் பண்ணாலும் இதுல இந்த ப்ராப்ளம் இருக்கு, இதுக்கு கம்பேர் பண்ணாலும் இதுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கு உதாரணம் தான் அடியேன் முன்னாடி விஞ்ஞாபிக்க. அதனால உன்னுடைய அந்த உடைகளினுடைய அழகை வர்ணிப்பதற்கு அதற்கு ஒரு உபமையாக சொல்றதுக்கு எந்த பொருளுமே கிடையாது. அவ்வளவு ஆச்சரியமான ஒரு அழகு இந்த தொடைகளுக்கு இருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். ரம்பாஸ்தம்பா கரிவரகராஹ காரபாசாரபாஜஹ வேஷாஸ்லேஷா அபி மரகதஸ்தம்ப முக்யாஸ்துலாக்யாஹ சாம்யம் சம்யக் வரதனதது சர்வமுர்வோஸ்த்வதூர்வோஹோ மஹ்யைஸ்வர்யம் தததி ந ததா யௌவனாரம்ப ஜிரும்பாஹ. என் முன்னாடி விஞ்ஞாபித்தபடி இதுல எத்தனையோ சம்ஸ்கிருத ஒரு அலங்கார சாஸ்திரத்தின் முறையில சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அவகாசமும் கொடுத்து அடியேனுடைய ஞானம் அதி பரிமிதமானது. அதனால இத்தனை விஞ்ஞாபிச்சுட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போறேன். இதுவும் விஷயம் அதேதான். யாத்தே காத்ரே வரத ஜனிதா காந்திமய்யாபகா பூத் தஸ்யாஸ்ரோதோ யுகலமிஹ யத்யாதி பாத பிரவாதம் தஜ்ஜாதோர்த்வப்ரமியுகமிவோத்பாலுனீஜானுனீதே ஸ்யாதுக்ஷ்ணோர்வா ககுதயுகலம் யௌவனைஸ்வர்ய நாம்னோஹோ. இன்னொரு தடவை எல்லாரும் ஸ்லோகத்தை கேட்கட்டான்றதுக்காக அனுசந்தானம் பண்றேன்.
யாத்தே காத்ரே வரத ஜனிதா காந்திமய்யாபகாபூத் தஸ்யாஸ்ரோதோ யுகலமிஹ யத்யாதி பாத பிரவாதம் தஜ்ஜாதோர்த்வப்ரமியுகமிவோத்பானுனீ ஜானுனீதே ஸ்யாதுக்ஷ்டோர்வா ககுலயுகனம் யௌவனைஸ்வர்ய நாம்னோஹோ. இந்த ஸ்லோகத்திலையும் பகவானுடைய அந்த ஜானு அப்படின்னு சொல்லக்கூடிய தொடைன்னு நம்ம லௌகிகமான சொல்லக்கூடிய ஒரு பாஷை வார்த்தை, அதனுடைய சௌந்தரியத்தையே வர்ணிக்கிறார். அடியன் முன்னாடி விஞ்ஞாபித்த மாதிரி யாருக்கு சம்ஸ்கிருத ஞானம், இந்த காவிய சாஸ்திர ஞானம் நன்றாக இருக்கோ அவர்களால இதை விசேஷமாக ரசிக்க முடியும். இதுல என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த திவ்யமங்கள விக்கிரகம் அது எப்பேற்பட்டதுன்னு சொன்ன காந்திமயி ஆபகா, பெரிய ஒரு பிரவாகம். எப்பேற்பட்ட பிரவாகம்? காந்தி யுக்தமான பிரவாகம். இந்த சமயத்துல இந்த காந்தியை நாம் கண்ணால பார்க்க முடியாதுன்னா இப்படின்னு நாம ரொம்ப பெரிய ஒரு லைட் வந்துடுத்து நான் என்ன பண்றேன் இப்படின்றேன். அந்த மாதிரி காந்திமயி ஆபகா பூ, அந்த திவ்யமங்கள விக்கிரகத்துல இருந்து அப்படியே காந்தி பொழியுது, அந்த பிரகாசம் அப்படியே பொழியுது. அதுல என்ன ஆகுது? தஸ்யாஸ்ரோதோ யுகலமிஹ யத்யாதி பாத பிரவாதம். நம்ம இப்படி சாதாரணமா பகவானை எப்படி சேவிக்கணும் அப்படின்னு கிரமங்கள் எல்லாம் உண்டு. பகவத் தியான சோபானம்னு சுவாமி தேசிகன் ஆச்சரியமா சாதித்திருக்கார். அதுல நாம எங்கேருந்து எப்படி பகவானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை எப்படி சேவிக்கணும்னு ஆகம சாஸ்திரத்தையும் சொல்லப்பட்டு, அதாவது அடியிலிருந்து முடிவரியில் அப்படின்னு சொல்லுவார், முடியிலிருந்து அடிவரியில் அப்படின்னு சொல்லுவார். அதாவது முதல்ல இப்படி திருவடியினுடைய அழகை இப்படி பார்க்கணும், அப்புறம் பகவானுடைய அந்த தொடையினுடைய அழகு, அப்புறம் அவனுடைய உதர பிரதேசத்தினுடைய அழகு, அப்புறம் அந்த உரப் பிரதேசத்தினுடைய அழகு, அப்படியே 2 அथवा 4 இந்த சதுர்பாகுகள் அதனுடைய அழகு, அப்படி பார்த்துட்டு அப்புறம் போய் பகவானுடைய அந்த திருமுக மண்டலத்தினுடைய அழகு, கிரீட்டத்தினுடைய அழகு எல்லாம் ஆச்சரியமா சுவாமி பராசர பட்டரும் கூட வர்ணிக்கிறார். அக்ரே தார்க்ஷ்யேண பஷ்சாதஹிபதிசயனேன ஆத்மனா பார்ஷ்வயோஷ்ச ஸ்ரீ பூமிப்யாம திருப்தியா நயனச்சுரகனை சேவியமானாமிருதௌகம் அப்படின்னு வர்ணிச்சு கடைசியில அதுக்கு ஆச்சரியமா வர்ணிக்கிறார். எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னா, அப்ஜன்யஸ்த பதாப்ஜம் அஞ்சித கட்டி சம்வாதி கௌஷேகம் கிஞ்சித்தாண்டவகந்தி சம்மனனகம் நிர்வியாஜமந்தஸ்மிதம் அப்படின்னு திருவடியிலேருந்து ஆரம்பிச்சு எப்படி அந்த பகவானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை நாம் அப்படியே சேவிச்சுட்டு போகணும் அப்படின்னு அந்த அப்ஜன்யஸ்த பதாப்ஜம் அப்படின்ற ஸ்லோகத்துல சாதிக்கிறார். சூடாச்சும்பி முகாம்புஜம் நிஜ புஜா விஸ்ராந்த திவ்யாயுதம் ஸ்ரீரங்கே சரதசதம் ததைதः பஷ்யேம லக்ஷ்மீ சகம் அப்படின்னு அந்த பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய ஒரு அழகை ஆச்சரியமா வர்ணிக்கிறார். அப்படி இங்கேயும் நாம் அப்படி பார்த்தோம்னால் தஸ்யாஸ்ரோதோ யுகலமிஹ யத்யாதி பாத பிரவாதம், முதல்ல பெரிய அப்படியே நீலமேக நிபம் அஞ்சன புஞ்சஷ்யாமலம் அப்படின்னு இன்னொரு இடத்துல இதே இடத்துல வர்ணிக்கிறார் இந்த வரதராஜஸ்தவத்தில். ஒரு அதனுடைய புஞ்சம் அப்படின்னா ஒரு பெரிய ஜோதியினுடைய இது மட்டும்தான் தெரியுதுதான். ஷாமகுந்தலம் அனந்தசேம் துவாம் அப்ஜபாணி பதம் அம்புஜரேத்திரம் நேத்திரசாத் குரு கதீசதாமே இங்கேயே வருது இதே வரதராஜஸ்தவத்தில். அப்படி அந்த ஒரு காந்தியினுடைய ஒரு பிரவாகம், அந்த பிரவாகம் முதல்ல இப்படி பார்த்தா என்ன ஆகுது? திருவடியில போய் நிற்கிறது. திருவடியினுடைய ஆகாரத்துல போய் இட் வில் எண்ட் அப் இன் தி ஃபார்ம் ஆஃப் தி டிவைன் லோட்டஸ் ஃபீட் ஆஃப் தி லார்ட். அங்கேருந்து அப்படியே அந்த ஒரு காந்தியானது அப்படியே மேல இந்த பிலிம்ல எல்லாம் காட்டுறாலோ இல்ல எப்படின்னு கீழே இப்படியே போன மாதிரி அது எவ்வளவு ஆச்சரியமா வர்ணிச்சிருக்காருன்னு ஒரு ஆர்டிஸ்ட் யாராவது இருந்தா அதை அப்படியே எழுதி விடலாம். தஜ்ஜாதோர்த்வப்ரமியுகமிவ உத்பானுனீ ஜானுனீதே, அங்கேருந்து இப்படி
மேலுக்கு அது அப்படியே அபிவியக்தமாக இருக்கக்கூடிய அந்த பாத பிரவாகத்திலேருந்து அந்த ஸ்ரோதோ யுகலம் அந்த காந்தியினுடைய ஸ்ரோதஸானது அப்படியே மேல வந்தது. எவ்வளவு ஆச்சரியமா! ஜானுநீதே ஸ்யாதுக்ஷ்ணோர்வா ககுதயுகலம் யௌவனைஸ்வரிய நாம்னோஹோ. அதுக்கு இன்னொரு ஆச்சரியமான உதாரணத்தை காட்டுறார், ஒரு உபமையை காட்டுறார். அதாவது ஒரு எருது, அந்த எருதனுடைய ஒரு பெருமை எதுல தெரியுது அப்படின்னு கேட்டார். அதாவது இந்த கோசாமுத்ரிகா சாஸ்திரம்னு சொல்லுவார். இந்த கோவனுடைய அஸ்வலட்சணம், கோலட்சணம், மனுஷ லட்சணம்னா சொல்றாளோ இல்லையோ, மனுஷ லட்சணம் அப்படின்றது ஒரு பெரிய சாமுத்ரிகா சாஸ்திரத்துல ஒவ்வொரு மனிதனுடைய அந்த கண்ணு, மூக்கு, நாக்கு, வாய் இதெல்லாம் பார்த்தாலே அவர்களுடைய சுபாவத்தை கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தர் ரொம்ப கோபிஷ்டரா இருந்தா அவருடைய ஒரு ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும், ஃபேஸ் ரீடிங்னு சொல்லி பெரிய ஒரு இது. முன்னாடி எல்லாம் அதுல நன்றாக எக்ஸ்பர்டைஸ் இருந்தவர்கள் இருந்தார்கள். இன்னைக்கும் சில பேருக்கு அந்த சாமர்த்தியம் இருக்குன்னு சொல்றேன். ஆனா அந்த சாமுத்ரிகா சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறதுன்னா ஆஸ் இட் இஸ் வெரிஃபையபிள் தான். ஆனா அது ஆப்ஜெக்டிவா எடுத்துக்கணும், சப்ஜெக்டிவா நாம எடுத்தோம்னா அது தப்பா இருக்கு. அது ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அதனால இங்க என்ன அதே மாதிரியாக அந்த எருதனுடைய அந்த ககுத் பிரதேசம் சொல்லுவார். அதற்கு சுவாமி அண்ணங்கராச்சார் சுவாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2 முஷுப்புகள் அப்படின்னு வியாக்கியானம் பண்றது. அதுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ற கன்னடத்துல ஹிருளுன்னு சொல்லுவாங்க. அந்த எருதனுடைய அந்த இப்படி இருக்கோ இல்லையா முதுகுல, அந்த மாதிரி என்ன சொல்ற, சியாதுக்ஷ்ணோர்வா ககுதயுகலம், அது எப்படி ஒரு ஆச்சரியமா இருக்கோ அந்த மாதிரி உன்னுடைய அந்த 2 ஜானுகள் தொடைகள் அப்படி ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி, இதனுடைய எப்படி இதனுடைய சிமிலிய நாம புரிஞ்சுக்கிறதுன்னா நமக்கு கொஞ்சம் சிரமம்தான் இன்றைய நாள். ஏன்னா நமக்கு அதுக்கு எத்தனையோ ஃபேக்டர்ஸ் அசோசியேட் ஆயிருக்கு. அதெல்லாம் வர்ணனம் பண்ணி சொன்னாதான் நமக்கு தெரியும். அது இப்போ அந்த விஷயத்துக்கு போகுது. மொத்தத்துல அந்த தொடைகளினுடைய வர்ணனத்தை ஆச்சரியமா பண்ற இந்த ஸ்லோகத்துல. யாத்தே காத்ரே வரத ஜனிதா காந்திமய்யாபகா பூத் தஸ்யாஸ்ரோதோ யுகலமிஹ யத்யாதி பாத பிரவாதம் தஜ்ஜாதோர்த்வப்ரமியுகமிவோத்பானுனீ ஜானுனீதே ஸ்யாதுக்ஷ்ணோர்வா ககுதயுகலம் யௌவனைஸ்வரிய நாம்னோஹோ. 58வது ஸ்லோகம். பிரேம்ணாக்ராதும் கரிகிரசிரோதோ முகீ பாவபாஜோஹ அங்கிரித்வந்த்வாஹ்வய கமலயோஹ தண்டகாண்டாயமானே அத்ரிஸ்பர்ஷோத்பவ சுகத உத்கண்டகே ரோமஹர்ஷாத் द्रष्टुर्दृष्टिर्वरद किमलं लंघितुं जङ्घिकेते. प्रेम्णाघ्रातुं करिगिरशिरोधो मुखी भाव भाजोः अङ्घ्रिद्वन्द्वाह्वय कमलयोः दण्डकाण्डायमाने अद्रिस्पर्शोद्भव सुखत उत्कण्टके रोमहर्षात् द्रष्टुर्दृष्टिर्वरद किमलं लंघितुं जङ्घिकेते. இந்த ஸ்லோகத்திலையும் கூட சுவாமி கூரத்தாழ்வான் அந்த பகவானுடைய தொடைகளை இன்னொரு முறையில ஆச்சரியமா வர்ணிக்கிறார். திரஷ்டுர் திருஷ்டிஹி வரத கிமலம் லங்கித்தும் ஜங்கிகேதே. இந்த 2 தொடைகள் ஜங்கிகே, ஜங்கான்னு பேரு சம்ஸ்கிருதத்துல தொடைக்கு. அதை யார் பார்க்கிறார்களோ அப்பேற்பட்டவர்களுடைய அந்த திருஷ்டியானது அங்கேந்து எப்படி நகர முடியும் அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா அவ்வளவு ஆச்சரியமான ஒரு அழகை உடைத்தானது அந்த 2 தொடைகள். அது எப்படி இருக்குன்னு கேட்டார். ஒரு தாமரைப்பூ எப்படி இருக்குன்னா மேல தாமரைப்பூ இருக்கும், அதுக்கு கீழே அந்த காண்டம்னு சொல்லுவா, இது நாளம்னு சொல்லுவா. பகவானுடைய
திருவடி தாமரைகள் அப்படின்னா நம்ம சொல்றோம், எல்லாருக்கும் பிரசித்தமான விஷயம். அந்த நம பங்கஜநாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜ அங்கிரையே அப்படின்னு எல்லா இடத்துலயும் அந்த பகவானுடைய திருவடிகளை ஒரு தாமரை பூவுக்கு உபமையாக சொல்றது. அந்த பகவானுடைய திருவடிகளே தாமரை பூக்கள் அப்படின்னு ரூபகாலங்காரம்னு சொல்லுவார். அதுவே தாமரை பூ அப்படின்னு சொல்லுவார். அதனால திருவடி தாமரைகள், சரண கமலங்கள் அப்படின்னு எல்லா இடத்துலயும் சொல்றது. பகவானுடைய அந்த திருவடி அதே தாமரை பூகளா இருந்தால், தாமரைப்பூ அப்படியே விடாது இல்லையா? ஒரு சரோவரத்துல தாமரைப்பூ எப்படி இருக்கும்? இந்த மேல தாமரைப்பூ இருக்கும், கீழே அந்த நாளம் இருக்கும். இங்க பகவானுடைய ஒரு அந்த திருவடி தாமரை பூவாக இருந்தால் நாளம் எப்படி இருக்கணும்னு கேட்ட மேலே இருக்கு. அதனால இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அதோமுகி பாவபாஜோஹோ, அதோமுகமாக இருக்கக்கூடிய ஒரு தாமரை. இப்போ ரெண்டு திருவடி இப்படி இருக்குல்ல, அந்த ரெண்டு திருவடியும் அதோமுகமாக இருக்கக்கூடிய ரெண்டு தாமரை பூக்கள். அந்த தாமரை பூ அதோமுகமா இருக்குன்னா அந்த நாளும்னு சொல்றாளோ இல்ல, அது இப்படி மேல இருக்கு. அதுதான் அந்த பகவானான வரதனுடைய ரெண்டு தொடைகள். அது எப்படி இருக்குன்னு, பிரேம்நாத்ராதும் கரிகிர சிரோதோ முகி பாவபாஜோஹோ. நாம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு தாமரை பூவை நாம என்ன பண்றோம் அப்படின்னா, தாமரை பூல எத்தனையோ குணங்கள் இருக்கு. அதுல தாமரைப்பூ நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினை எல்லாமே பகவானுடைய ஒரு தாமரை பூக்கு தான் இது. அதுக்குதான் அப்ஜன்யஸ்த பதாப்ஜம் அப்படின்ற அது மேல வரப்போறது அடுத்த ஸ்லோகத்துல. அந்த தாமரை பூ போல இருக்கக்கூடிய அந்த திருவடியை பகவான் எங்க வச்சுட்டு இருக்கான்னு தாமரை பூவினுடைய பெயர்லயே வச்சுட்டு இருக்கான். அப்படின்னா அப்ஜன்யஸ்த பதாப்ஜம்னு அடியேன் இப்பதான் விஞ்ஞாபிச்சேன். சரி, அவனுடைய திருவடிகள் தாமரை போல இருக்கின்றன. தாமரை பூவினுடைய பெயர்ல அந்த திருவடிகளை வச்சுருக்கான் பகவான். சரி, அவ்வளவு மட்டும் இல்லை, அவனுடைய கண்களும் தாமரை பூ போல இருக்கக்கூடிய விஷயம். நம தஸ்யேதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி அப்படின்னு உபனிஷத்துல வர்ணிக்கிறது பிரசித்தமான விஷயம். அவ்வளவு மட்டும் இல்லை, அந்த தாமரைகளுடைய மாலையை அணிஞ்சுட்டு இருக்கான் பகவான். நம பங்கஜ, அது தவிர அந்த நாபி கமலத்துல வேற இன்னொரு தாமரை இருக்கு, அது வேற ஆச்சரியமான விஷயம். நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினு. அது எதற்காக? இந்த பங்கஜத்தினுடைய ஒரு வாசனை இருக்கும், இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ரொம்ப மைல்டாக இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான ஒரு வாசனை. அதை பத்தி ரொம்ப விஸ்தாரமா சொல்றோம். இந்த காலத்துல லௌகிகமான திருஷ்டியில இந்த அரோமா தெரப்பின்னு சொல்றேன். இந்த அரோமா தெரப்பியில எந்தெந்த பூவினுடைய வாசனை எந்தெந்த ஒரு தோஷத்தை போக்கும் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் சயின்டிபிக்கான முறையில படிக்கணும், அதை அத்தியனம் பண்ணாலும் அடியனுடைய தகப்பனார் அடிக்கடி சொல்லுவார். அந்த ஆங்கிள் இருந்து யாருமே பார்த்ததே கிடையாது. அதுக்காக அவர் நிறைய ஸ்டடி பண்ணி நம்ம பகவானுடைய இப்போ இந்த பூச்சூடல் பதிகத்துல ஆண்டாள் பாடுற இருவாழ்ச்சி பூச்சூட்டவாராய் கருமுகை பூச்சூட்டவாராய் அப்படின்னு பகவானுக்கு இஷ்டமாக இருக்கக்கூடிய, அதுவும் ஒவ்வொரு தேவதைக்கு ஒவ்வொரு புஷ்பம் ரொம்ப விசேஷம். இப்போ சிவபெருமானுக்கு இது என்ன பில்வபத்திரம் அப்படின்னு, அப்படியே அவனுக்கு வேண்டிய புஷ்பங்கள் எல்லாம் வேற. ஒரு வயலட் கலர் புஷ்பம் இருக்கும், அந்த சிவபெருமானுக்கு தான். அதை விஷ்ணுக்கு எந்த காரணத்துக்கும் சாத்தக்கூடாது. அப்படியே நம்ம பகவானுக்கு எல்லா புஷ்பங்களும் விசேஷமா, சிலதை தவிர எல்லா புஷ்பங்களும் பகவானுக்கு நாம இது பண்ணணும். சிலதெல்லாம் வர்ஜியம்னு ஆகம சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. ஏன்னா அதுதான் பெரிய விஷயம். சயின்டிபிக் ரிசர்ச் நாம அதுல பண்ணணும், பண்றதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த விஷயமா விசேஷமா அந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணினேன். அதுல இன்றைய நாள் நமக்கு அது எப்படி உபயோகப்படணும்னு கேட்டா அரோமா தெரப்பி. அந்த அரோமாலேருந்து நேரா தெரப்பி எப்படி பண்ணலாம், எப்படி எத்தனையோ வியாதிகளுக்கு அதை ஔஷதமாக உபயோகப்படுத்தலான்றது பெரிய விஷயம். நம்ம சம்ஸ்கிருத கிரந்தங்கள்ல அதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கு, ஓலைச்சோடிகள்ல எல்லாம் சொல்லியிருக்கு. அதையெல்லாம் எடுத்து அவர் விசேஷமா ஆராய்ச்சி எல்லாம் பண்ணினார். ஆனா இன்னைக்கு சொல்றதுக்கும் ஆள் கிடையாது, கேட்கறதுக்கும் ஆள் கிடையாது. Because nobody is generally interested in all these aspects. ரொம்ப சோச்சனீயமான விஷயம் இருக்கட்டும்.
அது எதற்கான பிரேம்னா ஆக்ராத்தும், பிரேமத்தோட அப்படியே இந்த தாமரைப்பூனுடைய ஒரு கந்தத்தை நாம் எடுத்துட்டால் அதுல சயின்டிபிக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. பிரெயினுக்கு அந்த இம்பல்சஸ் போகணும்னு சொன்ன, எது சீக்கிரமாக போறதுன்னு சொன்ன, இந்த அந்த ஆக்ரானம்னு சொல்றாலோ இல்லையோ, இந்த வாசனையை மூந்து பாக்குறது, அது நேரா அப்படியே பிரெயினுக்கு போயிடும். அதை பத்தியெல்லாம் நிறைய சயின்டிபிக் ரிசர்ச் நடந்திருக்கு. அதனாலதான் அந்த துளசியினுடைய ஜிக்ரக்ராண முகுந்த பாத துளசி அப்படின்னு குலசேகர ஆழ்வார் சாதிக்கிறார். அந்த துளசியை நாம சாப்பிடுறது மட்டும் இல்லை, சில பேர் காதல கூட வச்சுக்கிறாங்க அந்த சம்பிரதாயத்துல. அத்தோட அதனுடைய வாசனையும் கூட நாம மூன்று பார்க்கணும். ஏன்னா அந்த துளசியினுடைய கந்தம் விசேஷமாக பக்தி பாவத்தை பிரச்சோதனம் பண்ணக்கூடியது அப்படின்னு நம்ம கிரந்தங்கள்ல எழுதியிருக்க. அதை இங்க என்ன சொல்றான்னா, அந்த பிரேம்னா ஆக்ராத்தும் அப்படின்னு சொல்லி நாம் ரொம்ப பிரேமத்தோட மூன்று பார்க்கக்கூடிய ஒரு தாமரை, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. கரிகிர சிரோதோ முகி பாவபாஜோ அங்கிரித்வந்த்வாஹ்வய கமலயோஹோ. அந்த பகவானுடைய ரெண்டு திருவடிகள் தான் அந்த ரெண்டு கமலங்கள். அது அதோமுகமான கமலங்கள். அந்த ரெண்டு கமலங்களுடைய தண்ட காண்டாயமானே ஜங்கிகே, தண்டம் காண்டம் அதாவது அதனுடைய ஸ்டெம்னு சொல்றோம், அதுதான் அந்த பகவானுடைய தொடைகள். அது இந்த பகவானுக்கு அந்த ஒரு விசேஷம் எப்படி உண்டாச்சு இந்த இடத்துல அப்படின்னா, அத்ரிஸ்பரேஷோத்பவ சுகதா உத்கண்டகே ரோமஹர்ஷாத். அந்த ஒரு காண்டத்திற்கும் எப்படி அந்த விசேஷம் உண்டாச்சு அப்படின்னு கேட்டார். லௌகிகமா இப்போ நமக்கு கையில ஏதோ ஒரு இது தொட்ட உடனே ஏதோ ஒரு நமக்கு ஒரு பாவம் உண்டாருது. என்ன அதை ஒரு படத்துல எப்படி ஏதோ ஒரு இந்த ஒரு வேவ் மாதிரி போட்டு காமிப்பா இந்த அமர்ச்சித்திர கதை பிங்கல்ல எல்லாம். அந்த மாதிரி அந்த ரோமஹர்ஷம் உண்டார்தான் பகவானுக்கு. அந்த அவனுடைய தொடைகளிலே இருக்கக்கூடிய அந்த ரோமங்கள், அதாவது அந்த முடிகள் அப்படின்னு சொல்லலாம், தி ஹேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோமோ இல்லையா, அது அப்படியே ரோமஹர்ஷம் அப்படின்னு அப்படியே எழுந்து நிற்கிறதான். எதனால அப்படின்னு கேட்டேன். என்ன இப்போ அந்த மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அத்ரிஸ்பரேஷோத்பவ சுகதா. இந்த திருவடி எங்க வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்ட, இந்த ஹஸ்திகிரி, ஹஸ்தியத்ரி, அதாவது ஹஸ்திகிரின்னு பேரு காஞ்சிபுரத்துக்கு. காஞ்சிபுரத்தினுடைய திவ்ய தேசம், பெருமாள் கோயிலினுடைய திவ்ய தேசம். அதுல ஒரு 25-30 படி ஏறி போனா அங்க மேல பகவான் எழுதியிருப்பார். அதற்குத்தான் ஹஸ்திகிரி. நம்ம காஞ்சிபுரத்துல பெருமாள் கோயில்ல பெருமாள் சேவைக்கு போன வரதன் எங்க எழுதுறீங்கன்னா மலைக்கு எழுதியாச்சு அப்படின்னு. அது எதுன்னா அதான் ஹஸ்திகிரி. அது பகவானுடைய ஒரு ரமணீயமான அவனுடைய விஹாரத்தினுடைய இடம். ஏன்னா அந்த பகவானுக்கு அந்த ஹஸ்திகிரி என்றது அவ்வளவு பிடிச்ச ஒரு இடம். அதனால அந்த ஹஸ்திகிரியினுடைய ஸ்பர்ஷம் அந்த திருவடி காயின்றிருக்கோ இல்லையோ, அதுல இருந்து அப்படியே ரோமாஹர்ஷம் உண்டார்தான் பகவானுக்கு. ரோமாஞ்சனம் அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ, அதாவது லௌகிகமான தமிழ் பாஷையில மயிர் கூச்சல் அப்படியே எழுந்து நிற்கிறதா அந்த மயிரெல்லாம். அந்த மயிர் அப்படின்ற சப்தம் கொஞ்சம் சாதாரணமான சப்தம், ரொம்ப கலோக்வியல் வேர்டு, அதனால அது யூஸ் பண்றது கொஞ்சம் அவ்வளவு உச்சிதம் இல்லைன்னு தோன்றது. புரியறதற்காக அடியேன் விஞ்ஞாபித்து. அதனால அப்பேற்பட்ட அந்த ரோமஹர்ஷத்தை உடையதான உன்னுடைய அந்த ஜங்கிக்கே அந்த தொடைகள், அதுல இருந்து யாராவது அவர்களுடைய திருஷ்டியை எடுக்க முடியுமா? அதை சேவிச்சுண்டிருந்தா அதையே சேவிச்சுண்டிருக்கதான்னு தோன்றுது. அவ்வளவு ஆச்சரியமான ஒரு அழகை உடைத்தானது அந்த ரெண்டு தொடைகள் அப்படின்னு வர்ணிக்கிறார். பிரேம்னாக்ராதும் கரிகிர சிரோதோ முகி பாவபாஜோ அங்கிரித்வந்த்வாஹ்வய கமலயோர் தண்ட காண்டாயமானே அத்ரிஸ்பரேஷோத்பவ சுகத உத்கண்டகே ரோமஹர்ஷாத் திருஷ்டுர்திருஷ்டிர்வரத கிமலம் லங்கிதும் ஜங்கிகேதே. அடுத்தது 59வது ஸ்லோகம். பக்தானாம் யத்வபுஷிதஹரம் புண்டரி பண்டிதம் புண்டரீகம் யச்சாம்லானம் வரத சததாத்யாசனாதாசனாப்ஜம்.
ஆம்னாயானாம் யதபி ச சிரோ யஷ்ச மூர்தா ஷடாரேஹ அஸ்த்யத்ரேர்வா கிமதி சுகதம் தேஷு பாதாப்ஜயோஸ்தே. இவ்வளவு ஆச்சரியமான ஸ்லோகம் கேட்டுட்டு இருந்தா அப்படியே அதுக்கு தோள் கண்டார் தோளே கண்டார் மாதிரி யாராவது ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தா அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு, சொன்னா சொல்லிண்டே இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஞ்ஞாசம் இந்த பத்தியத்தினுடைய அழகு கேள்வி. பக்தானாம் யத்வபுஷி தஹரம் பண்டிதம் புண்டரீகம் இச்சாஹ்லானம் வரத சததாத்யாசனாத் ஆசனாப்ஜம் ஆம்னாயானாம் யதபி ச சிரோ யஷ்ச மூர்தா ஷடாரேஹ அஸ்த்யத்ரேர்வா கிமதி சுகதம் தேஷு பாதாப்ஜயோஸ்தே. முதல்ல ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். இதுல பாகவதத்துல ஒரு வார்த்தை பகவானுடைய திருமுக மண்டலத்தாலே வெளியில வந்தது, அபிவியக்தமானது. என்ன சொல்றாருங்க அப்படின்னு, நாகம் வசாமி வைகுண்டே நயோகி ஹிருதயே ததா மத்பக்தா யத்ர காயந்தி தத்ர திஷ்டாமி நாரதா அப்படின்னு பிரசித்தமான ஒரு ஸ்லோகம். அதாவது பகவான் என்ன சொல்றாருன்னா, நாகம் வசாமி வைகுண்டே, நான் வைகுண்டத்துல வாசம் பண்றது கிடையாது. நான் யோகி ஹிருதயே ததா யோகி ஹிருத்தியான கம்யம், எப்பொழுதும் யோகிகளுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடியவன் பகவான். சுவாமி நம்மாழ்வாருக்கு திருமால் வந்து என் நெஞ்சி நிறைய புகுந்தான் அப்படின்ற. அதனால பகவானுடைய வாசஸ்தானம் யோகிகளுடைய ஹிருதயம் பிரசித்தமான விஷயம். ஆனா இங்க என்ன சொல்றான் பகவான்னு, நாகம் வசாமி வைகுண்ட, வைகுண்டத்துல வாசம் பண்றது கிடையாதுன்னு அது லிட்டரலா எடுத்துக்க கூடாது. வைகுண்டத்துல வாசம் பண்றதுதான் எனக்கு அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை, யோகிகளுடைய ஹிருதயத்துல வாசம் பண்றதுதான் எனக்கு பெரிய விஷயம் இல்லை. மத்பக்தாயத்திர காயந்தி தத்திர திஷ்டாமி நாரதா. இந்த பஜனைன்னு சொல்றாளோ, இங்க பக்தர்கள் எங்க பஜிக்கிறார்களோ, அந்த காயன ரூபமான ஒரு பஜனத்தை பண்றார்களோ அங்க நான் இருக்கேன்னு, அது எனக்கு ரொம்ப உகந்ததான ஒரு இடம். ஆனா இதெல்லாம் ரொம்ப உகந்ததான இடம் தான் வைகுண்டம். ஏன்னா வைகுண்டே து பரே லோகே ஸ்ரீயாசார்த்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரச்சிஞ்சாத்மா பக்தைர் பாகவதை சவை பரமபதம் நித்தியம் நித்திய விபூதி. எப்பொழுதும் அங்க இருந்தே இருக்காங்க, ஒரு நாளும் அங்க இல்ல, எங்கேயும் இல்லாம இருக்கவே முடியாது. என்ன விபுவாச்சே பகவான். ஆனா அந்த விசேஷமான ஸ்தானம் வைகுண்டம். அப்படியே யோகி ஹிருதய இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். அதான் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இத்தனை இடங்கள்ல உனக்கு உன்னுடைய திருவடிகளுடைய ஸ்பர்ஷம் இருக்கு, இதுல எது உனக்கு புரியும் பிடிக்கும், ரொம்ப விஷயம் ரொம்ப பிடிச்சது எது, நீயே சொல்லு அப்படின்னு கேட்கிற. பக்தானாம் யத்வபுஷி தஹரம் பண்டிதம் புண்டரீகம். பக்தர்கள் யோகிகள் தான் ஆச்சரியமான விஷயம். பக்தர்கள் தான் யோகிகள்னு எப்படி வர முடியும் அப்படின்னு பகவத்கீதையில பகவானுடைய வார்த்தை, தபஸ்விபியோதிகோ யோகி ஞானிபியோபி மதோதிகः கர்மிபியஷ்டாதிகோ யோகி தஸ்மாத் யோகி பவார்ஜுனா. ஆச்சரியமான வார்த்தை. அதாவது பக்த எல்லாத்துக்காட்டிலும் இந்த யோகி தான் எனக்கு, யோகினாபி சர்வேஷாம் மத்கதே நாந்தரா தபஸ்விபியோதிகோ யோகி. நிறைய தபஸ் பண்றான், அவர்களுக்கு காட்டிலும் உத்தமமானவன் யோகி. ஞானிபியோபி மதோதிக, ஞான யோகத்தை அனுஷ்டானம் பண்றவனுக்கு காட்டிலும் யோகி. கர்மிபியா கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்றவனுக்கு காட்டிலும் இந்த யோகி அவன் தான் பெரிய, எனக்கு ரொம்ப பிடிச்சவன். தஸ்மாத் யோகி பவனி, யோகியாக ஆகிவிடு. அந்த யோகின்னா யாருன்னு, யோகினாம் அப்படி சர்வேஷாம் மத்கதேனாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோ மாம் சமே யுக்ததமோ மதஹ. பக்தி யோகத்தை யார் நன்றாக அனுஷ்டிக்கிறானோ அவன்தான் யோகி. அதனால அவன் என்ன பண்றான், அவனுடைய பகவான் அவனுடைய ஹிருதய புண்டரீகத்துல இருக்கான். அதுக்குதான் தஹராகாசம்னு பேர். அதனால அந்த இடத்துல இருக்கிறது பகவானுக்கு ரொம்ப சுகதம், ரொம்ப சுகத்தை கொடுக்கக்கூடியது. இது ஒரு விஷயம். யச்சாம்லானம் வரத சததாத்யாசனாத் ஆசனாப்ஜம்.
அதாவது பகவான் அவனுடைய திருவடி தாமரைகளைப் போல இருக்கக்கூடிய திருவடி தாமரைகளை எந்த இடத்துல வச்சுருக்கான ஒரு கமலத்தினுடைய பெயர்ல வச்சுருக்கான். அப்ஜன்யஸ்த பதாப்ஜம். அது எப்பேற்பட்ட கமலம்னா அம்லானம், சுருங்கவே சுருங்காது, எப்பொழுதும் விகசிதமான அப்பேற்பட்ட அம்லானமான ஆசனாப்ஜம், அதனுடைய பெயர்ல நீ திருவடியை வச்சுருக்கு. அது உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆம்னாயானாம் யத பிச்சசிரஹா, அதாவது வேதைஷ்ச சர்வைரஹமேவ வேத்யஹா, எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நான் தான் அப்படின்னு பகவான் கண்ணன் சொல்லக்கூடிய வார்த்தை பகவத்கீதையில. அந்த வேதங்கள் அதனுடைய சாரம் எதுன்னா வேதாந்தம். அது ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே அப்படின்னு சுவாமி எம்பெருமானார் சாதிக்கிற விஷயம் பிரசித்தம். அப்படி அந்த உபனிஷத்துக்களாலே பிரதிபாத்தியனாக இருக்கக்கூடியவன் நீ. அந்த உபனிஷத்துக்கள்ல தான் உன்னுடைய அந்த பாதஸ்பர்ஷம், திருவடிகளுடைய ஸ்பர்ஷம் ஏற்பட்டிருக்கு. அந்த திருவடி ஸ்பர்ஷம் உனக்கு பிடிக்குமா? யஷ்ச மூர்தா ஷடாரேஹே, அந்த பகவானுடைய திருவடியே ஷடாரி, நம்மாழ்வார் ஸ்ரீ ஷடஹோபம்னு சொல்றது சம்பிரதாயத்துல. அப்படியே பகவானுடைய அந்த திருவடியானது எப்பொழுதும் அந்த நம்மாழ்வாருடைய சிரஸ்ல அப்படியே பதிஞ்சிருக்கு. அந்த இடத்துல வச்சுருக்கியே அந்த நம்மாழ்வாருடைய சுவாமி நம்மாழ்வாருடைய சிரஸ்ல உன்னுடைய திருவடி என்ன இருக்கோ அந்த ஸ்பர்ஷத்திலேருந்து உனக்கு சந்தோஷம் ஏற்படுறதா? இல்ல கடைசியில ஹஸ்தியத்ரேர்வா கிமதி சுகதம் தேஷு பாதாப்ஜயோஸ்தே. இப்ப பிரகிருதத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு, இந்த ஹஸ்திகிரின்னு சொல்லக்கூடிய இந்த காஞ்சி அதனுடைய மலை, அந்த மலையில கூட உன்னுடைய அந்த திருவடிகள், இந்த 2 திருவடிகளுடைய ஸ்பர்ஷம் இருக்கு. இது உனக்கு பிடிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியா கேட்கிறார். அதாவது எதெல்லாம் அப்படின்னு, பக்தர்களுடைய ஹிருதய புண்டரீகம், ஹிருதய கமலத்துல உன்னுடைய திருவடிகளுடைய ஸ்பர்ஷம் இருக்கு, அது பிடிக்குமா? சுருங்காமல் இருக்கக்கூடிய தாமரைகள் என்ன இருக்கோ அந்த தாமரையினுடைய பெயர்ல உன்னுடைய பாதஸ்பர்ஷம் ஏற்பட்டிருக்க, அது உனக்கு பிடிக்குமா? உபனிஷத்துக்கள்ல உன்னுடைய பாதஸ்பர்ஷம் இருக்க, அது உனக்கு பிடிக்குமா? சுவாமி நம்மாழ்வாருடைய சிரஸானது என்ன இருக்கும், அந்த சிரஸனுடைய ஸ்பர்ஷம் உன்னுடைய திருவடிக்கு ஏற்பட்டு அது உனக்கு ரொம்ப பிடிக்குமா? இல்ல இந்த ஹஸ்தி சைலம்னு சொல்லக்கூடிய இந்த காஞ்சிபுரம் அதனுடைய பெயர்ல உன்னுடைய திருவடிகளுடைய ஸ்பர்ஷம் இருக்கே, அது உனக்கு பிடிக்குமா? எனக்கு தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு கேட்க. ஹஸ்தியத்ரேர்வா கிம் அதிசுகதம், இவ்வளவு இடத்துல உன்னுடைய திருவடிகளுடைய ஸ்பர்ஷம் இருக்கு, இந்த இவ்வளவு இடங்கள்ல எந்த ஒரு ஸ்பர்ஷமானது உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்கிற. எவ்வளவு ஆச்சரியமான பாவம் பாருங்க. வேற யாராவது ஒரு கவிக்கோ இல்ல புலவர் அப்படின்னு சொல்றாளோ இல்ல எந்த புலவருக்காவது இப்படி ஒரு பாவனை ஏற்பட்டிருக்கான்னு நமக்கு தெரியாது. அடியனை பொறுத்தவரையில் இந்த மாதிரி யாரும் சொன்னதே கிடையாது. பக்தானாம் யத்வபுஷிதஹரம் புண்டரிம் பண்டிதம் புண்டரீகம் யச்சாம்லானம் வரத சததாத்யாசனாத் ஆசனாப்ஜம் ஆம்னாயானாம் யதபி ச சிரஹ யஷ்ச மூர்தா ஷடாரேஹே ஹஸ்த்யத்ரேர்வா கிமதி சுகதம் தேஷு பாதாப்ஜயோஸ்தே. 60வது ஸ்லோகம். பத்யாஸ்வத்யாங்குலிஷு வரத பிராந்ததः காந்தி சிந்தோः வீச்சி வீதி விபவமுபயீஷ்வம்பசோ லம்பிதாசு விந்தன்னிந்துः பிரதிபலனஜாம் சம்பதம் கிம் பதந்தே ಛಾಯಾಚ್ಛದ್ಮಾ ನಖ ವಿತತಿತಾಂ லம்பிதः சும்பிதः சன்னே. இன்னொரு தடவை அனுசந்தானம் பண்றேன். பத்யாஸ்வத்யாங்குலிஷு வரத பிராந்ததः காந்தி சிந்தோः வீச்சி வீச்சி விபவமுபயீஷ்வம்பசோ லம்பிதாசு
விந்தன்னிந்து பிரதிபலனஜாம் சம்பதம் கிம் பதந்தே சாயாச்சத்மா நகவிததிதாம் லம்பித சும்பித சன்னே. இது ஒரு ஆச்சரியமான கவி சமயம்னு சொல்லுவார் யதா பிரகாரம். அதாவது சம்ஸ்கிருத காவிய சாஸ்திரம் அலங்கார சாஸ்திரம் என்ன இருக்கோ அந்த சாஸ்திரத்தினுடைய ஒரு பேசிக் டெனட்ஸ் புரிஞ்சவர்களுக்கு தான் இதனுடைய பாவத்தை நன்றாக அனுபவிக்க முடியும். இல்லைன்னா என்ன இப்படி சொல்லியிருக்காரு, என்ன பெருமை. எனக்கு இது சொல்றப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஞாபகம் வந்துட்டு கொஞ்சம் அவ்வளவு நன்னா ரொம்ப ஆப்ட் அப்படின்னு சொல்றாலோ இது உச்சிதமான எக்ஸாம்பிள் இல்லை, வேடிக்கையா சொல்றது. கிரிக்கெட் பாக்குறோம், இந்த கிரிக்கெட்னுடைய விஷயம் நன்னா தெரிஞ்சவனுக்கு தான் அதெல்லாம் ரசிக்க முடியும். லௌகிகமா நம்ம சொல்றதா இருந்தால் யார்கர் அப்படின்றான், அவுட் ஸ்விங்கர் இன் ஸ்விங்கர் அப்படின்றா, இல்ல வேற இப்போ கவர் டிரைவ் ஸ்கொயர் கட் அப்படின்றா, ஹுக் அப்படின்றா, புல்ன்றா, ஷார்ட் ஆர்ம் புல் அப்படின்றா, லாஃப்டர் டிரைவ் அப்படின்னு எத்தனையோ டெக்னிக்கல் டெர்ம்ஸ் எல்லாம் இருக்கு. பவுலிங்லயும் அப்படியே இப்போ கூகுளின்றா, சைனாமன்றா, ஹி பவுல்ட் கூகுளி அப்படின்றா, ஆர்ம் பால் அப்படின்றா. இதெல்லாம் யாருக்குன்னு கிரிக்கெட் விளையாடினவர்களுக்கு தான் ஓரளவுக்கு புரியும், புரிஞ்சு அதுல ரசிக்க முடியும். ஓ இங்க வந்த இது இந்த மாதிரி வந்து அவுட் ஸ்விங்கரை அவன் ஸ்கொயர் கட்ல அடிச்சு ஒரு இது அடிச்சுட்டான் அப்படின்ற, இல்ல அதை லாஃப்ட் பண்ணி அடிச்சு அது எங்கேயோ 6 போயிடுது அப்படின்ற. அது யாருக்கு புரியும் அப்படின்னா கிரிக்கெட் விளையாடினவனுக்கு ஓரளவுக்கு, இல்ல அந்த விஷயம் தெரிஞ்சவர்களுக்கு புரியும். யாரோ ஒரு 90 வயசு பாட்டி பார்த்துட்டு இருப்பா, இந்த காலில் பாக்குறது உண்டே கிரிக்கெட், நம்ம சின்ன வயசுல இருந்தே உண்டுன்னு வச்சுக்கணும். சில சமயத்துல அவளுக்கு என்ன புரியும்னு, ஏதோ இப்படி பந்தை விட்டெறிஞ்சா அவன் 6 அடிச்சா அவ்வளவுதான் புரியும். அவளுக்கு வந்து இதெல்லாம் யாருக்குறன்னு என்ன இது என்னன்னு இதெல்லாம் புரியுமா? புரிய முடியாது. அந்த மாதிரி இப்போ நமக்கு என்ன ஆயிருக்குன்னா, அடியனிய சேர்த்துன்னு தான் சொல்றேன், நமக்கு அந்த ரசாஸ்வாதம் பண்றதுக்கு வேண்டிய பேசிக் நாலேஜ் எல்லாம் நமக்கு இல்லை. அதனால என்னன்னு ஏதோ ஓரளவுக்கு தோராயமா இப்போ அடியேன்னு சொன்னேனோ இல்லையோ ஞாபகம், யாரும் இதை தப்பா எடுத்துக்க கூடாது, ஏதாவது அபச்சாரமா இருந்தா க்ஷமிக்கணும். அந்த மாதிரிதான் அவர் ஏதோ சொன்னார், இந்த மாதிரியா சரி அப்படின்னு. ஏன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய அதுக்கு வேண்டிய ஒரு நாலேஜ் நமக்கு கிடையாது. இங்க பிரகிருதத்துல என்ன சொல்றாருன்னா, ஒரு சந்திரன், அந்த சந்திரனுடைய ஒரு காந்தி எப்படி ஏற்பட்டது அப்படின்னா, நமக்கு சாதாரணமா இந்த சந்திரனை எதற்கெல்லாம் வர்ணிக்கிறார்கள் அப்படின்னு கேட்டா, சந்திரைவ முகம் அப்படின்னு அலங்கார சாஸ்திரத்துல சொல்றது. அவனுடைய திருமுக மண்டலம் எப்படி இருந்ததுன்னு கேட்டா சந்திரனை போல இருக்கு அப்படின்னு. அதாவது சந்திரகத ஆஹ்லாதகத்துவம், சந்திரனை பார்த்த உடனே யாருக்கும் ஒரு கெட்ட பாவனையோ ஐயோ அப்படின்னா, சூரியனை பார்த்தா அந்த தாப்பம் அதுல இருந்து ஐயோ ரொம்ப தாங்க முடியலப்பா அப்படின்னு 2 நிமிஷமா ஒரு 2 செகண்ட் பாக்குறதுக்குள்ளேயே நமக்கு அப்படின்றது கை வச்சுண்டா கொஞ்ச நாளி பார்க்கலாம் மாத்தியானிக்கத்துல. ஆனா சந்திரனை பார்த்தா எல்லாருக்கும் சந்தோஷம் தான் இருக்கும், துக்கம் இருக்கிறவர்களுக்கும் சந்தோஷம் ஏற்படும். ஏதோ ஒரு பார்த்த உடனே சோ பிளீசிங் லுக் அப்படின்றாலும். அதனாலதான் சந்திரைவ முகம்னு சம்ஸ்கிருதத்துல ஒரு பிரசித்தமான ஒரு உதாரணம். இங்க என்ன சொல்றார் சுவாமி கூரத்தாழ்வான் அப்படின்னா, இந்த திருவடிகளே சந்திரனை போல இருக்கு. அந்த சந்திரனே திருவடி, இல்ல சந்திரன் வந்து திருவடிகளுக்கு கீழே வந்து அங்க இருந்தால் அந்த திருவடிகள்ல இருந்து அந்த சந்திரனுக்கு அவனுடைய ஒரு காந்தியானது ஏற்பட்டது. எப்படின்னு சொன்ன, பத்யாஸ்வத்யாங்குலிஷு வரத பிராந்தத காந்தி சிந்தோஹோ. அதாவது அந்த பகவானுடைய திருவடி தாமரைகள் எப்படி இருக்குன்னா காந்தி சிந்து, காந்தியினுடைய ஒரு கடல். அதுல என்னன்னா ஒவ்வொரு அங்குலியும் நாம பார்த்தால், அதாவது ஒவ்வொரு விரல்களையும் நாம பார்த்தால் எவ்வளவு அழகா இருக்கு. அதோட அந்த விரல்களுடைய நுனியில அங்க அந்த உகிர்ன்னு சொல்றோமோ இல்ல, அந்த நகங்கள், அந்த நகங்களுள் வெளுப்பா இருக்கான் அப்படியே. அது எப்படி இருக்குன்னு, வீச்சி வீச்சி விபவ உபயீஸ்வம்பசோ நம்பிதாசு விந்தன் இந்து பிரதிபலனஜாம் சம்பதம். அதாவது ரொம்ப வெளுப்பா இருந்தால், ரொம்ப வெளுப்புன்னு பெயிண்ட்ல அடிக்கிறாள் அந்த மாதிரி இல்லை,
கொஞ்சம் அதுல ஒரு ஸ்மால் ஷேட் ஆஃப் இது இருக்கணும். பியூர் ஒயிட் அப்படின்னு சொல்லு அந்த மாதிரி இருந்தா இப்போ சாதாரணமா வெளுப்பா இருக்கான்னு, இந்த வெளுப்புன்றது இப்போ லௌகிகமா சொல்றேன், யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது. வெள்ளைக்கார ஆளுக்கு ரொம்ப வெண்மை இருக்கு, அந்த மாதிரி வெண்மை அது அழகுக்கு அது ஒரு ஆதர்சம் இல்லை. வெளுப்புன்னு எந்த அளவுக்கு வெளுப்பா இருக்கணுமோ அந்த அளவுக்கு தான் வெளுப்பா இருக்கு. அதனால அது ஒரு 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 பாயிண்ட் அதுல கொஞ்சம் கருப்பு தன்மை சேரணும். எதற்காக அப்படி இருந்தாதான் அது ரொம்ப பாக்குறதுக்கோ இதுக்கோ நம்ம அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அது அந்த சந்திரனுக்கே அந்த ஒரு அழகானது. இப்ப சந்திரனுடைய பிம்பத்தை நாம் பார்த்தால் ரொம்ப வெளுப்பா இருக்காது, கொஞ்சம் அந்த ஒரு ஒரு ஷேட் ஆஃப் அதர் கலர்ஸ் இருக்கும், அதாவது கொஞ்சம் கருப்பு தன்மையே இருக்கும். அந்த ஒரு ஆச்சரியமான ஒரு அந்த கதர், ரொம்ப ரமணீயமான ஒரு கதர் பகவான் அந்த சந்திரனுக்கு எப்படி வந்ததுன்னா உன்னுடைய திருவடியிலேருந்து வந்தது. விந்தன் இந்து பிரதிபலனஜாம் சம்பதம் கிம்பதந்தே. அதனால உன்னுடைய திருவடிகள் லௌகிகமா அலங்கார சாஸ்திரத்துல சொல்றது உண்டு. ஒரு சமயத்தை நாம என்ன சொல்றோம், சந்திரைவ முகம் அப்படின்னு. ஆனா இன்னொரு சமயத்துல ஒரு பிரியத்தமனாக இருக்கக்கூடியவன் பிரியத்தமையை என்ன பண்றாங்க பார்த்து என்ன சொல்றான்னா ஆப்போசிட்டா வர்ணிக்கிறான். त्वल्लोचन समं पद्मं त्वद्वक्त्र सदृशो विधु. அந்த உன்னுடைய முகம் சந்திரனை போல இல்ல, சந்திரன் உன்னுடைய முகம் மாதிரி இருக்கா அப்படின்னு. ஒரு பிரியத்தமனாக இருக்கக்கூடியவனுக்கு பிரியத்தமையினுடைய விஷயத்துல ரொம்ப பிரீத்தி ஏற்பட்டுட்டா என்ன சொல்றான்னு அதற்கெல்லாம் ரொம்ப விஸ்தாரமா சொல்லணும். உபமானம் அதிக குணம் உபமேயம் நீச்ச குணம்னு சொல்லுவார். அவர் கடல் போன்ற அவனுக்கு ஒரு தாராளமான சுபாவம். கடல் ரொம்ப பெருசு, சுபாவம் எப்போதும் சின்னது. அதனால உபமானத்துக்கு அதிக குணம் இருக்கணும், உபமேயத்துக்கு நியூன குணம் இருக்கணும், அதுக்கு உபமானத்துக்கு கம்பேர் பண்ண. ஆனா ஒருத்தனுக்கு தன்னுடைய பிரீத்தமையனுடைய பெயர்ல ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிரீத்தி ஏற்பட்டுட்டா அவன் என்ன சொல்றான்னு உன்னுடைய முகம் சந்திரனை போல, சந்திரன் உன்னுடைய முகம் போல இருக்கான்னு சொல்றான். அந்த மாதிரி பகவானுடைய திருவடி தாமரைகள், அந்த திருவடி தாமரைகள்ல இருக்கக்கூடிய வெண்மை, விசேஷமான அந்த திருவடி தாமரைகள், அதனுடைய நகங்கள், அந்த விரல்கள், அந்த விரல்களுக்கு நுனியிலே இருக்கக்கூடிய நகங்கள், அது சந்திரனை போல வெளுப்பா இருக்குன்னு சொல்லல. இந்த நகங்களுடைய வெண்மைதான் சந்திரனுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த நகங்களுடைய அந்த வெண்மை எப்பேற்பட்டது அப்படின்னு நாம ஊகிக்கலாம் அப்படின்னு சொல்லி எதற்காக சொல்றாருன்னா 61வது ஸ்லோகம் அதை இன்னொரு வித்வான் விவரிக்க போறார். அதை சொல்லிட்டு ரொம்ப சங்கேபமா நான் சொல்லிடுறேன், ஏன்னா அதை சொன்னாதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பாவம் பூர்த்தியாருது. शम्भोरम्भोरुह मुख सखासन् सहायशाङ्कः कुर्वन् सेवां वरद विकलो वृत्तहीनः सुवक्रः त्वत्पादाब्जे प्रियमख नखच्छद्मनाश्रित्य नित्यं सद्वृत्तो भूत् स च दशगुणः पुष्कलो निष्कलङ्कः. சாதாரணமா என்ன சொல்றாருன்னா உன்னுடைய சகவாசம் எப்படியோ அதற்கு அனுகுணமாக நீ இருக்க. அதற்கு சகவாச தந்தை புத்தின்னு சொல்லுவ. ஆகார தந்தைன்னு கன்னடத்துல ஒரு கொஞ்சம் சாதாரணமான ஒரு படமொழி உண்டு, அது அசபியமான ஒரு வார்த்தை, அதனால அடியேன்னு சொல்லல. ஆனா இது சொல்லலாம் சகவாச தந்தை புத்தி. அந்த சந்திரனை பார்த்து சொல்றார், இந்த சந்திரன் பைத்தியக்காரன் அப்படின்னு லௌகிகமான பாஷையில பைத்தியக்காரன் சொல்லல. அந்த சந்திரன் என்ன பண்ணான்னா முதல்ல சிவபெருமானுடைய தலையில போய் உட்காண்டான். சிவபெருமானுக்கு சந்திரன் எப்படி இருக்கான்னா ஒரு கலை மட்டும் இருக்கு, ஒரு ஸ்மால் போர்ஷன். அங்க என்ன பண்ண செம்போஹோ அம்போருக முக அப்படின்னு பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணி சொல்ற. அதை விஸ்தாரமா சொல்லுறேன். செம்போஹோ சகாசன்னு சகாயா சசாங்கா குருவன்னு சேவாம் ஹே வரத விகலோ விருத்தஹீன சுவக்ரஹா. அவனுடைய தன்மையே போயிடுத்து, அவனே நாசம் ஆயிடுற மாதிரி இருந்தா ஏதோ ஒரு சின்ன கலை மட்டும் அந்த சந்திரன் சிவனுடைய அந்த சிரசுல இருக்கு. ஓ
அந்த சிவனுடைய சிரஸை ஆசிரிச்சாலும் நமக்கு இவ்வளவுதான் கதி அப்படின்னு சந்திரனுக்கு புரிஞ்சுதான். அப்போ அவன் வந்து என்ன பண்ணானான்னு பகவானாக இருக்கக்கூடிய தேவப்பெருமானுடைய திருவடியில வந்து அவன் தன்னுடைய காந்தியை மறுபடியும் அடைந்தான். அவனுடைய என்ன ஒரு காந்தி இருந்ததோ 10 மடங்கு தசகுணா புஷ்கலா அப்படியாச்சு. அதோடு நிஷ்கலங்கா. இந்த சந்திரனுடைய இதுல ஒரு சாயை நமக்கு தெரியுது, அது கலங்கம்னு சொல்லுவோம். அது என்னன்றது ரொம்ப விஸ்தாரமா சொன்னோம். இப்போ அந்த அடியனுக்கு அந்த விஷயத்துக்கு போகணும். அப்படி இனிமே நாம அந்த சிவபெருமானுடைய சிரசுல இருந்தாலும் நமக்கு அதப்பத்தனம் தான் அப்படின்னு அவனுக்கு ரியலைசேஷன் ஏற்பட்டது. நம்ம பகவானான தேவப்பெருமானுடைய திருவடி தாமரைகளை ஆசிரித்து அவனுடைய காந்தி 10 மடங்காக ஆயிடுத்து. அவனுக்குள்ளே இருந்த அந்த கலங்கமும் போயிடுது அப்படின்னு 61வது ஸ்லோகத்துல விஸ்தாரமா சொல்றார். அதனுடைய பீடிக்கை தான் 60வது ஸ்லோகத்துல சொல்லி முடிக்கிறார். பத்யாஸ்வத்யாங்குலிஷு வரத பிராந்ததः காந்தி சிந்தோः வீதி வீதி விபவம் உபைஸ்வம்பசோலம் விதாசு விந்தன்னிந்துः பிரதிபலனஜாம் சம்பதம் கிம் பதந்தே சாயாச்சத்மா நக விததிதாம் லம்பிதசும்பிதசன்னு. இந்த வரதராஜஸ்தவமானது ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். அதை புரியணும்னா அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். அது எத்தனை தடவை சொன்னாலும் போராது. சம்ஸ்கிருதம் நன்றாக தெரியணும், காவியங்களுடைய ஒரு ரசம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியணும், அலங்கார சாஸ்திரம் ஓரளவுக்கு தெரியணும். அப்படியே அதுல இருக்கக்கூடிய ரசம், அப்படியே இந்த பாக்கம்னு சொல்லுவா, திராட்சா பாக்கம், நாரிக்காயோட பாக்கம், அந்த பாக்க விஷயம் நமக்கு தெரியணும். அப்படியே துவனி விஷயம் தெரியணும். இன்னும் எத்தனையோ அம்சங்கள், ரீதின்னு சொல்லுவா, வைதர்பி ரீதி, பாஞ்சாலி ரீதி. இதெல்லாம் அலங்கார சாஸ்திரம்ன்றதே ஒரு சமுத்திரம். அது நன்றாக தெரிந்தால் அப்போதான் சுவாமி கூரத்தாழ்வானுடைய இந்த ஸ்ரீசூக்திகளுடைய ஒரு அழகை நாம் நன்றாக ரசிக்க முடியும். அதற்குதான் ஒரு உதாரணத்தை இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன். அப்படி இல்லாமல் போனால் விட்டுணும்னு அர்த்தம் இல்லை. நமக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியுதோ அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கொண்டு விசேஷமான ஒரு அதுல ஒரு உபகாரம் உண்டு. எப்படியெல்லாம் நம்ம பூர்வாச்சாரியர்கள் இதை அனுபவித்திருக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு நன்றாக தெரியும். அப்பேற்பட்ட ஒரு ஞானம் சாதாரணமானவர்களுக்கும் ஏற்படட்டும் அப்படின்ற ஒரு திருஷ்டியில இந்த ஸ்தோத்திரதாராவை ஏற்படுத்தி இருக்கக்கூடியவர் பரம பூஜ்யரான பகவத் ராமானுஜருடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய, அடியனுடைய விஷயத்துல விசேஷமான கிருபா கட்டாட்சத்தை உடையவரான ஸ்ரீ ஸ்ரீ ருகிரி யதிராஜ நாராயண ஜீயர் சுவாமிகள். அடியனுக்கு சம்ஸ்கிருதமும் தெரியாது, அலங்கார சாஸ்திரமும் தெரியாது. ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னாலும் அதுல அதிசயோக்தியோ உத்பிரேக்ஷியோ கிடையாது. அப்படி அத்தியந்த அஜ்ஞனாக இருக்கக்கூடிய அடியேன் மூலமாக இந்த ஒரு 5 ஸ்லோகத்துக்கு வியாக்கியானத்தை சொல்ல வைக்கணும்னு அவர் சங்கல்பிச்சார். அந்த சங்கல்பமே அடியேனுக்கு பிரதானமான ஒரு அட்வான்டேஜ். அதை வச்சுண்டுதான், அவருடைய அனுகிரகத்தை முன்னிட்டுதான் அடியேனுக்கு தெரிந்த அளவிலே இந்த 5 ஸ்லோகங்களுக்கு ஒரு வியாக்கியானத்தை விஞ்ஞாபித்திருக்கிறேன். இது எல்லாருக்கும் சாதாரணமா புரிஞ்சிருக்கோன்னு அடியேன் என்ன சொல்றேனோ அது புரிஞ்சிருக்கோன்னு அடியேன் பாவிக்கிறேன். ஏன்னா அடியனுக்கு எந்த பாஷையிலையும் விசேஷமான ஒரு பாண்டித்யமோ ஒரு பிராவீண்யமோ கிடையாது. அடியன் இப்போதான் சொன்ன மாதிரி அந்த யதிராஜ ஜீயர் சுவாமியினுடைய கிருப்பையை முன்னிட்டுதான் அதையே பிரதானமா வச்சுண்டு அடியன் விஞ்ஞாபித்திருக்கேன். இப்ப ஏற்பட்ட விஞ்ஞாபனத்துக்கு அனுகிரகத்தை பண்ணி அவகாசம் ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீ ஸ்ரீ யதுர்கிரி யதிராஜ ராமானுஜ ஜீயர் சுவாமிக்கு அடியேன் தலையெல்லால் கைமாறினேனே. அடியனுடைய ஆச்சாரிய ஸ்தானியராக இருக்கக்கூடிய சிறுமாமனிஷர் அப்படின்னு நம்முடைய 14வது வயதிலேயே வேற யார், சுவாமி சாட்சாத் ஜெகதாச்சாரிய சுவாமியாக இருக்கக்கூடிய சுவாமி அண்ணங்கராச்சாரியர் மூலமாக விசேஷமான ஒரு கௌரவத்துக்கு பாத்திரமான, அனுகிரகத்துக்கு பாத்திரமான ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன் சுவாமி, அவருக்கு அடியேன் எவ்வளவு கிருத்தஜத்தை தெரிவித்தாலும் போராது. அப்பேற்பட்ட வெங்கடகிருஷ்ணன் சுவாமியினுடைய அனுகிரகத்தாலதான் அடியேன் 2 வார்த்தையை விஞ்ஞாபித்திருக்கேன். அதோட இன்னொரு சுவாமியினுடைய ஸ்மரணமும் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. அதாவது
இந்த 2 நாளுக்கு அப்புறம் சுவாமி வெங்கடகிருஷ்ணன் சுவாமிக்கும் விசேஷமான ஒரு சன்மானத்தை நம்ம எதுகிரி எத்திராஜ நாராயண ஜீயர் சுவாமி பண்ண போறார். அதற்கு அனுகுணமாக அதுக்கு தகுந்ததாகவே இன்னொரு பெரிய மகாவித்வான் அநேக கைங்கரியங்களை பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர், ஜீயர் சுவாமிக்கு மாதோகர கைங்கரியத்தையும் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர் அடியேன் ஸ்ரீயுவே, அடியனுக்கு இன்னொரு சிறு தகப்பனாராக இருக்கக்கூடிய ஸ்ரீயுவே மண்டியம் கண்ணப்பன் ரங்கராமானுஜாச்சார் சுவாமி. சம்ஸ்கிருதத்துல அடியனுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் அவர் அதை தீர்த்து வைக்கிறார். அவருடைய ஒரு கைடன்ஸை வச்சுள்ளதான் அடியன் இன்னைக்கு சில விஷயங்களை தான் விஞ்ஞாபித்திருக்கேன். இப்படி இந்த 2 வித்வான்கள் 2 கண் போல அடியனுக்கு, அவர்கள் திருஷ்டி மூலமாகத்தான் அடியேன் சம்ஸ்கிருத வேதாந்தத்திலையும் திராவிட வேதாந்தத்திலையும் சில விஷயங்கள் விஞ்ஞாபிக்க முடியறது. அதோட அடியனுடைய பரமாச்சாரியராக இருக்கக்கூடிய ஸ்ரீ கொத்தமங்கலம் சுவாமி, அடியனுடைய திருத்தகப்பனாரான ஆச்சாரியரான ஸ்ரீ எம்.ஏ. லட்சுமி தாத்தாச்சாரிய சுவாமி, இவர்கள் எல்லோரையும் நினைக்கக்கூடியது அடியனுடைய கர்த்தவியம். அந்த கர்த்தவியத்தை அடியேன் யதாசக்தி பண்ணிட்டு இருக்கேன். இப்படி இந்த விஷயத்தை எல்லாம் விஞ்ஞாபிக்க அவகாசம் பண்ணி கொடுத்த ஜீயர் சுவாமிகளுக்கும் ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன் சுவாமிக்கும் அடியேன் தலையெல்லால் கைமாறினேனே. இந்த விஷயத்தை எல்லாம் ரொம்ப அனுகிரகத்தோட கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா பாகவதோத்தமர்களுக்கும் அடியனுடைய கிருத்தஜதையை தெரிவித்து, எந்த குற்றங்குறைகள் இருந்தாலும் அதையெல்லாம் க்ஷமித்தருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்து அடியேன் இந்த வாக்குஷ்பங்களை சுவாமி கூரத்தாழ்வானுடைய திருவடி தாமரைகளிலே சமர்ப்பிக்கிறேன். ஸ்ரீவத்ஸசின்ஹமிஸ்ரேभ्यो நம உக்திமதீமஹே யதுக்தயஸ்த்ரயீ கண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். நசேத்ராமானுஜேத்யேஷா சதுரா சதுரக்ஷரி காமவஸ்தாம் பிரபத்யந்தே ஜந்தவோ ஹந்தமாத்ருஷः. புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்தக்ஷயாய ச ஸ்ரீமானாவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரः. த்ரிணீகிருத விரிஞ்சாதி நிரங்குஷ விபூதயः ராமானுஜ பதாம்போஜ சமாஸ்ரயணசாலினः. ஸ்ரீமதே ராமானுஜாய. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.